ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. காஃபி வச்சுட்டு போ. இல்ல, குடிச்சிட்டு கப்ப குடுத்தியாலும் கப்ப எடுத்துக்கிட்டு போயிருவேன். ஏண்டி உனக்கு மூளையே இல்லையா? ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து நீட்டுவா, ஆனா திங்க விட மாட்டேன். உடனே உனக்கு பிளேட் வேணும். காப்பியை கொண்டு வந்து நீட்டுவேன், குடிக்கணும் இல்லையோ, ஆனா உனக்கு கப்பு வேணும். பேசாம என் கையில ஊத்திட்டு போறியா? காட்டுங்க, வாயில ஊத்திட்டு போறேன். என்னடி உன் அம்மா வீட்டுல இருக்க கொழுப்பா? பொறவே நேத்துக்கு இப்படிதான் சொன்னியா? நானும் வச்சுட்டு அந்த பக்கமா போனேன். அது சூடாரி மறுபடியும் அம்மா உங்களுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு வந்திருக்காவ. நீங்க மட்டும் விருந்துக்கு வந்த இடத்துல புது மாப்பிள்ள திமிர காட்டலாம். நாங்க பிறந்து வளர்ந்த வீட்டுல எங்க திமிர காட்டப்படாதோ? வச்சுட்டு போனா போடி, எனக்கு தேவைப்படும் போது எடுத்து குடிப்பேன். அர்ஜுன் அம்மா பொட்டிக்கு போயிருக்காவ. வந்த உடனே என்கிட்ட தான் கத்துவாவ, சூடா குடுத்துருக்கலாம்ல அப்படின்னு. வியாழ பாத்துட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? வச்சுட்டு போ, தேவைப்படும் போது எடுத்து குடிக்கலாம். அம்மாடி தியா, அத்தா வாங்க அத்தா. என்ன தம்பி வியாழ பாத்துக்கிட்டு இருக்குதியலோ? ஆமா சித்தப்பா, 2 நாள் விருந்துக்கு வந்த நேரத்துல லீவ் இல்ல இல்லையா? அரை மணி நேரம் வேலை தான், அதோ முடிச்சிட்டேன். மக்களே, அம்மா வீட்ல இல்லையோ? அதான் அம்மா பொட்டிக் வரைக்கும் போயிருக்காவ. அங்க என்னத்துக்கு போயிருக்காவ? அதுவா கொஞ்சம் ரூபா பொட்டிக்ல வச்சிருந்தனா, அதை எடுக்கிறதுக்கு போனேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா தான் எனக்கு கடைக்கு போனா நான் போயிட்டு வரச்சுல அதையும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவ. பிரவீனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன், அவன் எடுத்து கொடுத்துருவான். அப்படியா? நாங்க அவியல பாக்கிறதுக்குலாம் வந்தோம். அர்ஜென்டா பாக்கணும்னா நான் போய் கூட்டிட்டு வந்துருக்கேன். இல்ல இல்ல, வந்ததுக்கு பிறகு பார்த்து பேசினா போதும். 2 பேருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. புதுசா கல்யாணம் ஆனவியா? அர்ஜுன் தம்பி இங்க இருந்து போனதுக்கு பிறகு நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருவியா? ஒரு டாக்டருக்கு ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு முக்கியமான வேலையெல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுக்கிட்டு தியா காண்டியும் தியா அம்மா காண்டியும் இங்க வந்திருக்குதியா? சரி, இந்த 2 நாள் முடிஞ்ச உடனே ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதான். அவளுக்கு பொட்டிக்கு இருக்கிறதுனால அங்க கிளம்பி போயிருவான். இந்த 2 நாள் தான் வீட்டுல இருக்குதியா? இப்படி லேப்டாப்பே தட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம் இல்ல? இன்னும் நம்மள பாக்காரு. என்ன தியா, உனக்கிட்டையும் சேர்த்துதான் கேட்கேன். அது ஒண்ணும் இல்ல மாமா, அர்ஜுனுக்கு நிறைய வேலை இருக்கு, தலைக்கு மேல வேலை இருக்கு. கண்டியெல்லாம் விருந்துக்காண்டி தான் வந்திருக்கோம். இங்கேயே லேப்டாப்ப தட்டிக்கிட்டே தான் இருக்காரு. அவ்வளவு வேலை. இந்த வேலை பிஸில எங்க வெளியே போறது? அதான். இல்லங்க, போய் சொல்லலாம். போய் சொல்லியாலாம்? ஆமா, நான் காலமையில இருந்தே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் போர் அடிக்க மாதிரி இருக்கு, வெளியே போயிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்ல, போய் 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 எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவேன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறமா வரவே இல்ல. நீங்க வெளியே கூப்பிட்டதான் நான் வரணுமா? என்ன தியா? என்ன மக்களே, என்னையெல்லாம் உங்க மாமா எங்கேயும் கூட்டிட்டு போறதே இல்ல. எங்கேயாவது வெளியே போலாமான்னு கேட்டா இந்த அஜய் பையனா துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்து நிப்பான். அது பிறகு அப்பா நம்ம ஒண்ணு தான் போயிட்டு வருவாவ. ஒரு குழந்தை பிறந்துட்டு வச்சுக்கா, எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாவ. அதுக்கு முன்ன வரைக்கும் கூட்டிட்டு போறதுதான் உண்டு. என்ன ஒரு இழிப்பு. கரெக்டா சொன்னிய சித்தி, இதேதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நாளை பின்ன நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டுனா வெளியே எங்கேயும் போக முடியாது. வெளியே போயிட்டு வருவான்னு கூப்பிட்டா வாரதே இல்ல. தியா, என்னது இது? அவர் கூப்பிடாம இருந்தா சரி, வெளியே கூப்பிட்டதுக்கு பிறகு போகாம இருக்கிறதெல்லாம் தப்பு. அர்ஜுன் தம்பி எங்க கூப்பிட்டியா? பார்க்குக்கு கூப்பிட்டியா இல்லனா பீச்சுக்கு ஏதாவது? மொத பார்க்குக்கு தாங்க கூப்பிட்டேன். அது பிறகு எங்களுக்கு வேற வேலை இருக்கு. என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பிறந்த நாள் வர போகுது. அதுக்கு கேட்டதுக்கு தியாக்கு ஒரு சாரி எடுத்துட்டேன். மறுபடியும் சாரியா? அப்படியே குழந்தைக்கு சின்னதா ஒரு தோட வாங்கிட்டு வரலாம் நினைச்சே வர மாட்டேங்க. ஓ, முத பிறந்த நாளா? ஆமா. என்னதியா, சின்ன குழந்தைக்கு கமல் வாங்கியதுக்கு கூப்பிட்டிருக்காரு. வர வழியில அப்படியே உனக்கு ஒரு துணி எடுத்துக்கிட்டு வருவாரா இருக்கான். அதுக்கு போய் வர மாட்டேன்னு சொல்லிருக்கேன். நான்லாம் எப்படா உன் மாமா கூப்பிடுவாருன்னா காத்துக்கிட்டு இருப்பேன். கூப்பிட்டா அடிச்சு பறந்து வண்டியில ஏற வேண்டியதான். திருப்பியும் சொல்லுதியா, நாளை பின்ன ஒரு பையனோ பொண்ணோ? பையன் பையன். சரிப்பா, ஒரு பையன் ஏதாவது பிறந்தான்னு வச்சுக்கா, உன்னை எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு எல்லாம் போக மாட்டாரு. கூட்டிகிட்டு போற நேரத்துல அப்படியே போயிட்டு வராம அர்ஜுன தம்பி தோல்லையே டவலை போட்டுக்கிட்டு தேடுவாரு. நீ டவலை கண்டுபிடிச்சு கொடுப்ப. டவலை கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா? ஐயோ அத்தா, இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சதுல போயிட்டு வராண்டாமா? போறேன் போறேன். இதுவே நான் கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பியா? அத்தா, நாங்க போயிட்டு வந்துடலாம். சரி தம்பி, நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. தியா அம்மா வந்தாவள்னா நானே அவியல்கிட்ட சொல்லிருக்கேன். சரிங்க, போய் வா போலாம். போன் எடுத்துக்கிட்டு வந்துருக்கேன். என்னை கூப்பிடாமலே அத்தைங்க கிட்ட பேசி இவர் என்னமோ கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு சொன்ன மாதிரியே பேசுவாரு. என்னடி கிளம்பிட்டியா? எப்ப என்னைய கூப்பிட்டியா? எப்படியே கூப்பிட்டா வந்திருக்க மாட்டேலாம். இப்பவா அத்தை சொன்னதுக்காண்டி வாரேன். ஆனா ஸ்மித்யாக்காவோட பாப்பாக்கு தோடு வாங்கணும்னு சொன்னியலாம்,
அதுவும் அது பிறகு குழந்தைக்கு வேற எதுனா வாங்கணும்னா அதையும் வாங்கிட்டு வந்துடலாம் அர்ஜுன். சாரியும் எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இந்த ஒழுக்க மூலையில இருந்து அந்த சாரிங்கிற வார்த்தை மட்டும் மறந்து போயிடாதான். என்னடி? எனக்கெல்லாம் சாரி ஒண்ணும் வேண்டாம். அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்கு நான் வரவே மாட்டேன். நீங்க ஒத்தையில தான் போறியா? வரமாட்டியா? வரமாட்டேன். என் வீட்டுல நீ நினைக்கிறது நடக்குமா இல்லன்னா நான் நினைக்கிறது நடக்குமா? நீங்க நினைக்கிறது நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல நான் நினைக்கதான் நடக்கும். சவால். பெட்டா? நான் வரமாட்டேன். பெட்ல நீ தோத்துட்டேன்னு வச்சுக்கா. ஐ மீன் நீ என்ன கூட பந்தியனா நீ தோத்துட்டுதான் அர்த்தம். ஒரு வேளை நீ வந்துட்டியனா? அர்ஜுன் நான் கான்பிடென்டா தான் இருக்கேன். நான் வரமாட்டேன். சரி குண்டச்சி, நீ வரலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு வேளை தோத்துட்டேன் என்ன கூட நீ வந்துட்டேன்னு வச்சுக்கா. பெட்ல நான் ஜெயிச்சுட்டா நீ தோத்துட்டா நான் என்ன சொன்னாலும் அதை நீ செய்யணும். என்ன செய்ய சொல்லுவாரு? என்னன்னா இல்ல என்ன செய்ய சொல்லுவியான்னு கேட்டேன். நான் ஜெயிச்சுட்டா நீ தோத்துட்டா நான் என்ன வேணாலும் செய்ய சொல்லுவேன். அத பெட் கட்டுற நேரமே சொல்லணும் இல்ல? ஐயோ குண்டச்சி, நீ தான் கான்பிடென்டா இருக்குதியே. நீ ஜெயிச்சிருவதானே? நான் ஜெயிச்சிருவேன். நான் கான்பிடென்டா தான் இருக்கேன். நான் வரமாட்டேன். பிறகு என்ன? பெட்ல நீ தோத்துட்டா என்ன செய்யணும் இப்பவே கேட்க. அது நான் என் மூடிக்கு ஏத்த மாதிரி கேட்பேன். என்ன? பயப்படாத. முத்தத்தை கொடு, அதெல்லாம் கேட்க மாட்டேன். இவர் கேட்ட உடனே அப்படியே நாங்க கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு போவாத. ஆனா நான் ஜெயிச்சிட்டேன்னா என்ன வேணாலும் கேட்கலாம். அதாங்க பெட் கட்டுறது முக்கியம் இல்ல. பெட்னு ஒண்ணு இருந்ததுன்னா முதல்ல தோத்தவிய என்ன செய்யணும்னு சொல்லியே தானே பெட். நம்ம ஏன் மத்தவியல ஃபாலோ பண்ணணும்? நம்ம தனி ரூட்ல போலாமே. அது எப்படி? அது அப்படிதான். நான் ஜெயிச்சிருவேன்னு எனக்கு கான்பிடன்ட் இருக்கு, நீ ஜெயிச்சிருவேன்னு உனக்கு கான்பிடன்ட் இருக்கு. ஒரு வேளை நீ தோத்துட்டியன்னா அந்த நேரத்துல எனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய சொல்லுவேன். அதான் என்னன்னு கேட்டேன். அது என் மூட பொறுத்து. சில நேரம் மொட்டை அடிக்க சொல்லுவேன், சில நேரம் மூக்குத்தி குத்ததுக்கு சொல்லுவேன். மூக்குத்தி எல்லாம் எனக்கு பிடிக்காது அர்ஜுன். இந்த மூக்குத்தி சாரி கட்டியது இது எதுவுமே எனக்கு பிடிக்காது. அது அப்படிதான் குண்டுச்சி, சொல்லதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு மூக்குத்தி பிடிக்கும் ஆனா உனக்கு மூக்குத்தி பிடிக்காது. எனக்கு பொண்ணுங்க சாரி கட்டினா அவ்வளவு பிடிக்கும் ஆனா உனக்கு பிடிக்காது. எனக்கு பணம்னா கொஞ்சம் கூட பிடிக்காது ஆனா உனக்கு பணப்பேய் பிடிச்சிருக்கு. அதான் சொல்லலாம், எனக்கு பிடிக்காது உனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிக்காதது எனக்கு பிடிக்கும். இப்ப சொத்துக்காண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா எனக்கு காசு பணம் சொத்துக்கு மேல எல்லாம் விருப்பமே இல்ல. அப்பனா இருக்கிறதெல்லாம் அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சிட வேண்டியதானே? என்ன பண்ணியது? படிச்சிருக்கேன், சம்பாதிக்கேன். என் படிப்பு அனாதாசிரமத்துல எல்லாம் எழுதி வச்சிட முடியாதே. எனக்கு யாருக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நான் கரெக்டா செய்வேன். அதை மத்தவி எல்லாம் சொல்லணும்னு எனக்கு தேவையில்லை. இல்ல நீங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கியா சொத்துக்கு மேல எல்லாம் உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனா உங்க சொத்தெல்லாம் அனாதாசிரமத்துக்கு எழுதி வைக்க வேண்டியதானே? என்னமா பண்ணியது? அதெல்லாம் நான் சம்பாதிச்சது இல்ல, தாத்தா சம்பாதிச்சது. தாத்தாக்கு அப்புறம் அம்மாக்கு சொந்தம், அம்மாக்கு பிறகு எனக்கு சாராக்கம். நான் மட்டும் உரிமை கொண்டாட முடியாது கண்டியா, அதுல சாராக்கம் பங்கு இருக்கு. ஏன் சம்பாத்தியத்துலதான் கவின் படிக்கான், துளசி படிக்கான், சாரா கல்யாணம் நடக்க போகுது. ஏன் உனக்கு தாலி செயின் கூட என் சம்பாத்தியத்துல எடுத்ததுதான். எனக்கு அடுத்தவிய பணத்துக்கு அடுத்தவிய சொத்துக்கெல்லாம் விருப்பம் இருந்தது இல்ல, ஆனா உனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இருக்கு கண்டியா. நமக்கு பிடிக்காது அடுத்தவியலுக்கு பிடிக்காது, அடுத்தவியலுக்கு பிடிக்காதது நமக்கு பிடிக்கும். சரி வா கிளம்பலாம். நான் வரலாம். ஏன்? நான் தான் காசு பணத்துக்காண்டி ஆசைப்பட்டுட்டு இருக்கேனே. நான் என்னத்துக்கு உங்க கூட வரணும்? எனக்கு நீங்க எடுத்து குடிக்க சாரி எதுவும் தேவையில்ல. இத நீ என் தம்பி இறந்த அன்னைக்கு யோசிச்சிருக்கணும். அப்ப யோசிக்காம தானே ஐ லவ் யூ அர்ஜுன் தாலியை கட்டுங்கன்னு சொன்னேன். ஆனா பெட்டு தான் மறந்துடாத. நீ தோத்துட்டான் நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். மூக்குத்தி எல்லாம் குத்திக்க மாட்டேன். நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு நீ கான்பிடண்டா தானே இருக்க. நான் ஜெயிச்சிருவேன். எல்லாத்துலயும் நீங்க சொல்லியது நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்லியதான் நடக்கும். அவ்வளவுதான், பா போலாம். சரியான பணங்க மாட்டேன். நான் இவர் கூட்டதே இவருக்கு பர்த்தாலே போவேன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிட்டு இருக்காருல, இதுக்கு வேண்டியே நான் வரமாட்டேன். வாங்கிட்டு போலாமா இல்லனா வாங்கி கொடுத்தா தப்பா ஏதாவது நினைப்பாளா? ஆனா அவளே சொன்னாலே அனமைக்கு வாங்கி குடிக்கிறது கூட ஓகே தான் அப்படின்னு. அப்பனா ஆசைப்பட்டுப்பான்னு தானே அர்த்தம். சரி தப்பா நினைச்சா நினைச்சுக்கிட்டு போட்டோம். அம்மா சொன்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டு போற நேரத்துல பவி ஆசைப்பட்ட மாதிரி பவிக்க வாங்கி கொடுத்துடலாம். அத்தான் அம்மா வந்தாவள்னா அம்மா கிட்ட சொல்லிருங்க. இப்படியே வா போறேன். என்ன மக்களே, அர்ஜுன் தம்பிக்கு நீ சாரி கட்டியே தான் பிடிக்கும். சாரி கட்டிட்டு கூட போலாம் இல்ல? ஐயா அத்தை நாங்க என்ன கல்யாண வீட்டுக்கு போறோம்? அந்த பாப்பாக்கு குட்டியா ஒரு நகை எடுக்கிறதுக்கு போறோம். இதுக்கு என்னத்துக்கு சாரி கட்ட சொல்லுதியா? புருஷன் கூட சாரி கட்டிட்டு வெளியே போனா பாக்கிறதுக்கு அம்பட அழகா இருக்கும். அப்படி சொல்லி கொடுங்க, இதெல்லாம் தானா புரியணும். அர்ஜுன் தம்பிக்கு சாரி கட்டியதுனாதான் ரொம்ப பிடிக்கும்னு தெரியல உனக்கு. பாப்பாக்கு நகை எடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, தியாக்கு சாரி எடுத்துக்கிட்டு தான் வரணும். அப்பனா சாரி கட்டிட்டே போதியா? அத எனக்குலாம் சாரி கட்டத்துக்கு தெரியாது. நாங்க இருக்கச்சுல நீ என்னத்துக்கு கவலைப்படியா? இவர் சும்மா இருந்தாலும் இதே சும்மா இருக்க மாட்டாவ போலயே. என்னதியா எப்படியும் உனக்கு சாரி எடுக்கணும்ல.
நீங்க சாரி எடுத்தாலும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு அதை கட்ட முடியாது. ஏன்னா அளவு பிளவுஸ் எல்லாமே உங்க வீட்ல தான் இருக்கு. இங்கே கொஞ்சம் சாரி எல்லாம் வச்சிருக்குதியே. இல்ல இல்ல, அது அளவெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ராத்திரி ஆரம்பிச்சாதான் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போட முடியும். ஆனா எல்லாமே உங்க வீட்ல தான் இருக்கு. அப்பனா சரி, எடுத்துக்கிட்டு வரச்சுல நம்ம வீட்ல போய் உனக்கு அளவு துணியை எடுத்துட்டு வந்துருவோம். சுத்தி பால் போட்டாலும் சிக்கவே மாட்டேங்காரு. அதான் அவர் சொல்லியாருலாம், என் மக்களே இப்பவும் சொல்லியும் ஒரு குழந்தையெல்லாம் பிறந்துட்டுன்னு வச்சுக்கான், வெளியே செல்லும் போல கூட்டிட்டு போக மாட்டாவ, ஆசைப்படியதை வாங்கி தர மாட்டாவ. இப்ப வாங்கி தரதான் உண்டு. அதனால இப்ப எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ எல்லாத்தையும் சந்தோஷமா அனுபவிச்சுக்கான். குழந்தை முதைய மனசுலயே இவருக்கு இடம் இல்ல. நீ வாத்தியா, இங்கே கொஞ்சம் நார்மலான துணியெல்லாம் இருக்கலாம், ஒரு சாரி எடுத்து கட்டிட்டு போ. வரேன் அத்தை. அவர் சும்மா இருந்தாலும் நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்துருங்க. இந்த சாரி பைத்தியங்களை எல்லாம் பிடிச்சி ஏதாவது ரூமுக்குள்ள அடைச்சு போடணும். ஏன் சாரி கட்டினாதான் பொண்ணு மாதிரி இருப்பாவளா, சுடிதார் போட்டா பொண்ணு மாதிரி இருக்க மாட்டாவளா? மொத்தம் இந்த ஆளை சொல்லணும். எனக்கு எது எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் இந்த ஆளுக்கு பிடிக்கும். நம்ம நிலைமை இப்படி ஆயி போச்சே. வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு சொல்லிட்டாரு. அவன் வீட்டுக்குள்ள தானே நீ போகப்படாதுன்னு சொல்லியிருக்கான். நீ வெளியே தானே இருக்க, நம்ம வெளியே இருந்து தானே கதை முடியும். எவனும் கேட்க மாட்டான், எவனும் கேட்கறதுக்கு உரிமையே இல்ல. இந்த தியா வரப்ப அர்ஜுனுக்கு தேவையில்லாம கோவம் வந்துகிட்டே இருக்க. இவ்வளவு அடிச்சு துரத்தனாண்டி. அடிச்சு துரத்ததுக்கு ஒன்னே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான். இனிமே நீ எப்படி அடிச்சு துரத்த போற? உங்களுக்கு இந்த ஜெசிகாவை பத்தி என்னமோ செல்லம் போல தெரியாதாண்டி. நான் யாரு எப்படின்னு சொல்லிக்கிட்டு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு புரியும். சென்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ள எப்படி நான் வரப்போறேன்னு மட்டும் பாருங்க. எல்லா பிளானும் ரெடியா இருக்கு. என்ன பிளானு நடக்குதுல பாருங்க. என்னத்தையாவது முட்டாள்தனமா செஞ்சு நீ விரிச்ச வலையில நீயே மாட்டிக்கிடாம இருந்தா சரிதான். இந்த தியாவ அர்ஜுனுக்கு வாழ்க்கையில இருந்து வரட்டதுக்கு நீ எப்பயாவது ஒரு இடத்துல தேவைப்படலாம். அதுக்காண்டிதான் உன் கூடால எல்லாம் கூட்டு சேர வேண்டியதா இருக்கு. கண்டியெல்லாம் என்னமோ விருந்துக்கு போயிட்டு வரையல, அந்த கொசு கடியில நல்ல நிம்மதியா இவருக்கு இருக்க முடியுதுல. பாக்கிய மாதிரி கொஞ்சம் இருக்கியா கண்டியா? அந்த அழகு இருக்கிய திமிர்ல அவ ஆடிக்கிட்டு இருக்கா. அவ அழகுல மயங்கி அவன் அவளுக்கு பிறத்தாலே போயிட்டு இருக்கான். இப்ப உன்னையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தினான். உனக்காவது தங்கத்துக்கு ஹாஸ்டல் இருக்கு, உனக்கு சப்போர்ட் பண்ணின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஹாஸ்டலுக்கு துரத்தியான்னு தெரியாது. மம்மி தா உங்களை கலாய்க்கிறதுக்கு உங்க வயிற்றுலயே பிறந்து வந்திருக்கு பாருங்க. இல்லையா மொத்த பல்லம் தெரிய மாதிரி சிரிக்க. மம்மி, அன்னை ஹாஸ்டலுக்கு எல்லாம் துரத்தாது உங்களா? ஏன்னா ஜெசிகா இருக்க ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டல் தான். ஆனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அது பிறகு வேலை பாக்கியவியா இந்த மாதிரி படவியா தானே அந்த ஹாஸ்டல்ல தங்கறதுக்கு அனுமதி உண்டு. அன்னை வெளியே துரத்தனா கண்டிப்பா உங்களா ஜெசிகாவோட ஹாஸ்டலுக்கு துரத்தாது. உங்களை அங்க சேர்க்கவும் முடியாது. தியானனா என்னமோ ஒரு வழி இருக்கு. ஒரு வேலை அன்னை உங்களை வெளியே துரத்துறதுக்கு பிளான போட்டுதுன்னா 1000 தான் இருந்தாலும் 10 மாசம் சுமந்து பெத்தவியா. வெளியேனா வீட்டுக்கு வெளியே துரத்தப்படாது கண்டியலாம். ஒரு பெஸ்டான இடம் இருக்கு, அந்த இடத்த அண்ணனுக்கிட்ட சொன்னா அந்த இடத்துல கொண்டு விட்டுறான். என்ன உங்க அண்ணன் நிலனுக்கு கலரை சொல்லுதியோ? சேச்சா, அந்த அளவுக்கெல்லாம் அன்னை போவாது. பரவே முதியோர் இல்லம் கவினன் அவன் சாச்சானா என்னமோ நீ கொண்டு சேர்த்துவ போலதான் இருக்க. ஆமா இல்ல, அண்ணன் வெளியே துரத்துறதுக்கு முடிவு பண்ணுச்சுன்னா ஹாஸ்டல்ல எல்லாம் உங்களை சேர்த்துக்க மாட்டாவன். அதான் அண்ணனுக்கிட்ட ஹாஸ்டல்ல இடம் கிடைக்கலன்னா வெளியே தூக்கி போட்டப்படாதுல அவங்கள முதியோர் இல்லத்துல கொண்டு விட அண்ணே அப்படின்னு நல்ல முறையில தான் சொல்ல போறேன். கவினு பெத்தவியல உனக்கு கொஞ்சம் மதிக்க தெரியுமா? உனக்கு பெத்தவி இருக்கிறதுனால அவியலுக்கு அருமை தெரியல. பெத்தவி இல்லாம தனியா கஷ்டப்படியும் கண்டியா. என்ன போலப்பட்டவியலுக்கு தான் பெத்தவியலுக்கு அருமை தெரியும். உங்க அம்மாவும் உனக்கு மதிக்கிறதுக்கு தெரியல. வர்றா மதிப்பு மரியாதை எல்லாம் பத்தி பேசியாளா? இவனுக்கிட்ட எல்லாம் பேசுவியா ஜெசிகா? எனக்காண்டி செல்லம் போல நடந்து தெரிய வயசுலயே எப்படா என்னைய முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்துக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம் இது பாக்குது. என்னமோ கொஞ்சம் வயசாவி நடந்து தெரிய முடியலன்னு வச்சுக்கான். இவெல்லாம் என்ன பாப்பானா நினைக்க? என்னமோ கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் நல்லா பாத்து கிழிச்சு தள்ளுவான் போலதான் இருக்கு. டவுட் தான். நாங்க பேசிக்கிட்டு இருக்க இடத்துல உனக்கு என்ன வேலை? இல்ல ஜெசிகா, மாலை மரியாதையோட உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். கொலாய்க்கிறியா கவினு? பேசாம இங்கேருந்து பேரு பாத்துக்கான். வரலையா? இல்ல உன்னைய உள்ள கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் அது வீடியோ எடுத்து அண்ணனுக்கு அனுப்பி வைக்கலான்னு பார்த்தேன். இல்ல அண்ணியே இல்லையா அண்ணனும் இல்ல, என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதான் அப்படி ஏதாவது பிளான போடலான்னு பார்த்தேன். உள்ள வரியா என்ன? இல்ல உன்னைய விட வயசுல மூத்தவாவா? அவளை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்க. உங்க பிள்ளை உங்களையே கலாய்ச்சிக்கிட்டு தான் இருக்கான். என்னைய மட்டும் விட்டு வச்சிருவானா என்ன? கவின ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து பேரு பாத்துக்கான். போதான் போறேன் உங்களுக்கு கூடால இருந்து கதை விட போறேன் நான் நினைச்சியா? இவன் என் வயசுல வந்து பிறந்திருக்கானே. எனக்கு வர கோவத்துக்கு உங்க பிள்ளை எங்கேயாவது பிடிச்சு தள்ளி விட்டுலாம் போல இருக்காண்டி. கண்டிப்பா சாரி கட்டணுமா? சாரி கட்டியதெல்லாம் இருக்கட்டும், வண்டியை நீ ஓட்டுதியா இல்லன்னா நான் ஓட்டியனா? அர்ஜுன் ஆப்போசிட்ல பாருங்க ஆட்டோ வருது. என் மெண்டல் கிருக்கி, வண்டி நீ ஓட்டுதியா இல்லன்னா நான் ஓட்டியனான்னு கேட்டேன். அர்ஜுன் எனக்கு இந்த சாரி கட்டியது மூக்குத்தி போடியது குங்குமம் வைக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஓ குங்குமமா இருக்கு கண்டியா?
நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். நான் உங்களுக்கு பிடிக்காத பொண்டாட்டி தான். நான் பிடிச்ச பொண்டாட்டின்னு சொல்லவே இல்லையே. என் மேல உங்களுக்கு வெறுப்பு தான் இருக்கு. பொறுப்பும் இருக்கேன். பொறுப்பு ஒரு பக்கமா இருந்துகிட்டு போட்டேன். ஆனா தேவையில்லாம இப்படி சாரி கட்ட சொல்லியது, மூக்குத்தி குடுத்த சொல்லியது, வெறுப்புனா திட்டிக்கிட்டே இருப்பாவ. அதுதான் வெறுப்ப காட்டிய விதம். எப்படி வேணாலும் திட்டுங்க, ஏன் சாகுற அளவுக்கு அடிக்க கூட செய்யுங்க. ஆக இவன் தானே மிஞ்சி மிஞ்சி போனா 4-5 திட்டு திட்டுவான். இவனால வேற என்ன செய்ய முடியும்னு நினைச்சு வச்சிருக்கேன். அதான் அர்ஜுன், எவ்வளவு வேணாலும் திட்டிக்கிடுங்க. ஆனா இந்த சாரி கட்டியது அது பிறகு எனக்கிட்ட நடந்துகிட்டே பிளாப்ளான்னு. பிளாப்ளானா? பிளாப்ளானா பிளாப்ளா தான். ஒரு மாதிரி பிளாப்ளான்னு பண்ணியது. இதெல்லாம் வேண்டாம் நமக்குள்ள. அதான் பிளாப்ளானா என்னன்னு கேட்டேன். அதான் நேத்துக்கு என் விருப்பமே இல்லாம என்னமோ நடந்துக்கிட நினைச்சீங்களே, அதான் பிளாப்ளா. ஓ. அதெல்லாம் விருப்பத்துக்கு தான் தேவை, வெறுப்புக்கு அதெல்லாம் தேவையில்ல அர்ஜுன். வெறுப்ப காட்டுறதுக்கு அடிக்கதான் கோவப்படியதை மட்டும் போதும். பிறகு ஏண்டி கூறு கட்ட விலை? வண்டியை நீ ஓட்டுதியா இல்லனா நான் ஓட்டியான்னு கேட்டேன். நீங்க தான் ஓட்டுதியாயா? பிரேக் கொஞ்சம் விடுதியா? நானே பாத்துக்கிட்டேன். நீங்க கொஞ்சம் மண்டை கலந்தவியான்னு எனக்கு தெரியும். என்னது? ஏன் சாரி பைத்தியம் பிடிச்சு திரியுதியான்னு எனக்கு தெரியும். நான் கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நியூ இயர்க்கு கூட பிரேயர்ல அதை தான் பிரேயர் பண்ணேன். என்னன்னு? உங்க பிரெயின்ல இருந்து அந்த சாரிங்கிற வேர்ட் மட்டும் அழிஞ்சு போயிடணும். ஓ. பிறகு அதான் நீங்க கொஞ்சம் மண்டை கலந்தவர் எனக்கு தெரியும். பைக்ல பிரேக் எங்க இருக்குன்னு கூட தெரியாம வண்டி ஓட்டுதியா கண்டியலாம். கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? குண்டுக்குள்ள தூக்கி தூக்கி போடுதியா? இது என்ன உன் அப்பன் வீட்டு ரோடா? ரோடு எப்படி இருக்கோ அப்படிதான் போக முடியும். வண்டி என்னமோ இவ ஓட்டிய மாதிரி. மொத பிரேக்ல இருந்து கையேட்டு. பிரேக்ல இருந்து கையெடுனா? அம்மா, பைக்ல பிரேக் எங்க இருக்கா? நீங்க இவ்ளோ பெரிய டாக்டர், உங்க கூடால பைக்ல வரதுக்கே பயமா தான் இருக்கேன். ஓட்ட தெரியலனா என்ன எங்கயாவது இறக்கி விட்டுருங்க, நான் பஸ்ல வந்துக்கிடுவேன். அடிங்க மொவல என்னைய கலாய்க்கிறியா? மொத ஷோல்டர்ல இருந்து கையேட்டு. இந்த பைக்ல கம்பியே இல்ல, அப்புறம் நான் எங்க பிடிக்கிறதுக்கு? என்னமோ இவ வண்டியை ஓட்டிய மாதிரி. குண்டுக்குள்ள வண்டியை இறக்கிறதுக்கு முந்தையே அழுத்தி பிடிச்சிருவா. பேசாம ஒண்ணு பண்ணியே, உன்னை தூக்கி டேங்க்ல ஏத்திட்டு வண்டி ஓட்டட்டான். எந்த டேங்க்? வாட்டர் டேங்க். பைக்ல இருக்கிறது பெட்ரோல் டேங்க். பெட்ரோல் டேங்க்ல தான் சொல்லாங்க. ஃப்ரண்ட்ல பெட்ரோல் டேங்க்கு மேல இருத்திட்டு வண்டியை ஓட்டியேன். நீ ஒண்ணு பண்ணு, உனக்கு தோணச்சுல எல்லாம் பிரேக்க பிடிச்சிக்கான். சாரி. ஆமா, அது என்ன? பைக்க ஓட்டியது நாங்க, ஃப்ரண்ட்ல வண்டி வந்தாலும் நாங்க தான் பாத்துக்கணும். என்னமோ பிரேக் உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி. அது ஃப்ளோல வருது. இன்னுமே இவ்வளவு நேரம் ஆகும். எனக்கு உறக்கமா வருது. ஏண்டி உன சொந்தக்காரவி எல்லாம் இங்கே இருக்காவளோ? ஏன் உங்களுக்கு? ராத்திரியானா உறங்க மாட்டியா? மேல ஃபேனை பாத்துக்கிட்டு கண்ணை உருட்டிட்டு படுத்திருப்ப. அது எப்படி? பைக்ல வந்தா உனக்கு உறக்கம் வருது, சுடுகாட்டுக்கு போனாலும் உறக்கம் வருது. சரி, சுடுகாட்டுலதான் உனக்கு சொந்தக்காரவி எல்லாம் இருக்காவ, அதனால உறக்கம் வருது. சரி, ஒத்துக்கிட்டேன். பைக்ல யாரத்துலயா? ஒருவேளை பைக்க ஓட்டியவர் கூட பேயா இருக்கிறதுக்கு. இது இல்ல இல்ல, நான் ஒண்ணும் சொல்லல. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே, விலை உயிரென்றாலும் தருவே, இந்த அழகை கண்டு வியந்து போகிறே, ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறே. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே, விலை உயிரென்றாலும் தருவே, அந்த அழகை கண்டு வியந்து போகிறேனோ. ஆமா ஜெசிகா, இருந்தே நான் வெளிதான். நீ நல்லவளா இருந்துகிட்டு திடுத்துப்பு நீ என்ன கெட்டவளா மாறிட்ட. எனக்கு அர்ஜுன் வேணாண்டி. ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே எனக்கு அர்ஜுனுக்கு மேலதான் விருப்பம். காதல்னா எனக்கு என்னன்னு தெரியாத வயசுல இருந்தே எனக்கு அர்ஜுனை பிடிக்கும். இப்ப திடுத்துப்புன்னு ஒருத்தி வந்துட்டா, என்னால எல்லாம் அவளுக்கு விட்டு கொடுத்துட்டு டாடா பை பாய்ன்னு சொல்லிக்கிட்டு போக முடியாதாண்டி. என் அம்மா அப்பா பாசம் எனக்கு கிடைக்காத நேரத்துல கூட என் மனசுல எனக்குன்னு இருந்த ஒரே உறவு அர்ஜுனோட உறவு மட்டும்தான். அவர் காதல் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். எதை இழந்தாலும் நான் அர்ஜுனை மட்டும் இழந்துட மாட்டேன்டி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கேன். நான் எப்பவும் அர்ஜுனை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். ஒரு நாள் அந்த தியாவை விட நான் தான் பெஸ்ட்னு அவர் புரிஞ்சுப்பாரு. இப்ப வேணா தாலிக்கு இம்பார்ட்டன் கொடுத்துக்கிட்டு அவளை கூடவே வச்சிருக்கலாம் அவரு. ஆனா ஒரு நாள் அவருக்கு தெரியதான் வரப்போகுது. நடுவுல வந்தவ சும்மா பஸ் கணக்குல ஒரு பொண்ணு எனக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காளே, அவ மட்டும்தான் உண்மைன்னு அவருக்கு தெரியும். இதோ இருக்காளே தியா, வசதி வாய்ப்பு ஒன்னும் இல்லாம அவர் நடுத்தருவுல நின்னாருன்னு வச்சுக்கிடுங்க. அவ பாட்டுக்கு டாடா பை பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. ஆனா இந்த ஜெசிகா அப்படி இல்ல. இத என்னைக்கு அர்ஜுன் புரிஞ்சுக்கிட்டியாரோ அன்னைக்கு என்ன தேடி அவரா வருவாரு. வருவானா? இல்லம்மா, வருவான்னு சொல்லுதியே, அது பிறகு நீ என்னத்துக்கு இப்படி ரிஸ்க் அடிக்கேன்னு கேட்கறதுக்கு வந்தாய். நீங்க சொன்னதுக்காண்டி கொஞ்ச நாள் ஒதுங்கி போலான்னு நினைச்சேன்.
ஒதுங்கி இருந்தாலாவது என் காதல் அவர் புரிஞ்சுப்பாருன்னு நினைச்சேன். இப்பயும் அதே மாதிரி ஒதுங்கி இருந்தேன்னு வச்சுக்கிடுங்க, எல்லாரும் சேர்ந்து என் தலையில மிளகா அரைச்சு விடுவாவ. ஓ நீ சொல்லதும் சரிதான், அது சரிதாமா. ஷார்ப்பா தான் இருக்கா. அவன் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுக்கு பிறகு நம்மள பாக்கிறதுக்கு வந்திருக்கான். சரி ஆண்டி, இனிமே நான் கிளம்பட்டான். இங்கே என் வீட்டை விட்டு தான் வெளியே போன்னு சொல்லியிருக்கான். நீ அவன் வீட்டுக்குள்ள எல்லாம் வரல, என்னைய பாக்கிறதுக்கு வந்திருக்கான். வெளியே நின்று தானே பேசிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தெல்லாம் பயந்து ஓட வேண்டாம். பயந்து ஓடுறதுக்கு தேவையும் இல்ல. அவன் இங்க எல்லாம் வர போறான். நீ என்ன அவன் வீட்டுக்குள்ளே இருக்க, வெளியே தானே இருக்க? ஆமா, என்னெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு முடியாது. அவர் வீட்டுக்குள்ள போனாதான் என்னை அவர் கேள்வி கேட்கறதுக்கே முடியும். வீட்டுக்குள்ளயும் எப்படி வர போறேன்னு மட்டும் பாருங்க. நீ எப்படி வேணாலும் வந்துக்கான். அந்த தியா இந்த வீட்டை விட்டு போறது வரைக்கும் எனக்கு நீ தேவை. அது பிறகு உன்னையும் எப்படி அடிச்சு துரத்தியன்னு மட்டும் பாரு. என்னது இது, அர்ஜுனுக்கு பைக் மாதிரி இருக்கு? சேச்சா, அவன் பைக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவனே பொண்டாட்டி வீட்டுல இருக்கான். விருந்துக்குன்னு போன இடத்துல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே விடுவாங்களாம். வண்டியை பார்த்த உடனே பயந்துட்டேன் உள்ள இருக்கியானோ அப்படின்னு. இது வேற யாருக்கோ பைக்கா தான் இருக்கணும். எவ்வளோண்ணே? இருப்பா பார்த்து சொல்லிடுறேன். 4800 ரூபாய். வேற ஏதாவது துணி பாக்குறீங்களா? வேற இல்ல துணியெல்லாம் எடுத்தாச்சுலாம். டெய்லி யூஸ் பண்றதுக்கு ஏதாவது தேவைன்னா நீ போய் எடுத்துட்டு வா, நான் இங்க வெயிட் பண்றேன். இல்லங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், போய் வாங்கிட்டு வான்னு சொன்னேன். இல்ல அர்ஜுன், அன்னைக்கு சாரா நாங்க எல்லாம் வந்தோம்ல உங்களுக்கு கூடலாம், அப்பயே எல்லாம் வாங்கிட்டேன். அண்ணே அவ்வளவுதான், ஜிபே பண்ணிடவா? பண்ணுங்க. உங்க பொறுப்புல கரெக்டா இருக்குதியா. ஆனா எனக்கு இந்த பொறுப்பை விட வெறுப்பு தான் அர்ஜுன் பிடிச்சிருக்கேன். அண்ணே செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப துணியை கொண்டு வந்துருவாங்க. சரிண்ணே. தியா, ஏய் என்ன? ஒண்ணும் இல்ல. முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் அளவுதான் நம்ம வீட்டுல இருக்குன்னு சொன்னேலாம், வீட்டுல போய் எடுத்துட்டு உன் அம்மா வீட்டுக்கு போலாம். அதுக்கு நான் வரணும்ல, அதெல்லாம் இப்ப தேவையில்ல. ஒரு வேளை நான் வர வச்சுட்டா அந்த நேரத்துல அளவு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ காரணம் சொல்லுவ பத்தியா? நான் ஜெயிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் தோக்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாத்துருவோம். கடவுளே, எனக்காண்டி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஆளுக்கு மூளையில இருந்து சாரிங்கிற வார்த்தையை மட்டும் அழிச்சு விட்டுருங்க. இவன் எங்க என்ன பண்ணிக்கிட்டு நிக்கான்? அர்ஜுன், கார்த்திக் அண்ணா. கார்த்திகா எங்க? மச்சான், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய், நான் கேட்கணும்டாதா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் சும்மா சுத்தி பாத்துக்கிட்டு போலான்னு வந்தேன். என்னதியா இந்த பக்கம் எல்லாம் வந்திருக்குதியா போல? ஆமாண்ணா, உங்க ஃப்ரெண்டுக்கு தான் சாரி பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சுக்கிட்டு தெரியாருலாம். இல்ல, அவர் பைத்தியத்தை தெளிய வைக்கலான்னு சொல்லிட்டு தான். அவ கிடக்கடா, நீ என்னடா பண்ணியங்க? மச்சான், நான் சும்மா சுத்தி பாத்துக்கிட்டு போலான்னு வந்தேன்டா. கார்த்திக் இவனுக்கிட்ட மட்டும் பவிக்கு சாரி வாங்குறதுக்காண்டி வந்தான்னு சொன்னான்னு வச்சுக்கான். ஒன்னே கலாய்ப்பான், அப்படி இல்லைன்னா இதுதான் ஜாக்கு சொல்லிக்கிட்டு பெரியப்பா மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பான். டேய் மச்சான், உனக்கிட்ட தான் கேட்கேன், என்ன பண்ணியான்னு கேட்டேன். அதான்டா சும்மா சுத்தி பாத்துக்கிட்டு போலான்னு வந்தேன். அண்ணே, சுத்தி பாக்கிறதுக்கு இது என்ன தாஜ்மஹாலா? வழக்கமா இந்த வேலையெல்லாம் இவன் மட்டும் தான் பாப்பான். இவனுக்குன்னே கூட ஒண்ணு வந்து சேர்ந்துருக்கு பாரு. அண்ணே, சுத்தி பாக்கிறதுக்கு இது தாஜ்மஹாலான்னு கேட்டேன். அது வந்துமா தாஜ்மஹால் மாதிரி தான் எனக்கு. டேய், சுத்தி பாக்கிறதுக்கு வந்திருக்கா? இந்த கடை ஏதாவது வாங்குறதுக்கு ஐடியா இருக்கா என்ன? தம்பி, கடை இப்போதைக்கு விற்கிறதா ஐடியா எல்லாம் இல்ல. கேட்டலாம், கடை விற்கிறதுக்கு ஐடியா இல்லையா? அது பிறகு என்னத்துக்கடா சுத்தி பாக்கிறதுக்கு வந்திருக்கா? அண்ணே, இது தாஜ்மஹால் இல்லையே. இவனுக்கிட்ட சிக்கனாலே சின்ன பின்னமாக்கி விட்டுருவான். இவனுக்குன்னே தப்பாம வந்திருப்பா போலயே. என்னடா அவளை திட்டுறியா இல்லன்னா என்னைய திட்டுறியா? ஐயே, நீ மச்சானா தியா எனக்கு தங்கச்சிடா. எவனாவது கூறு கட்டவே மச்சானே தங்கச்சியும் திட்டுவானா? பிறகு என்னடா யோசிச்சுக்கிட்டு நின்ன? பைக்ல வந்தியா? ஆமாண்டா, பைக்ல தான் வந்தோம். கார்த்திக் அப்பே உன் மண்டை சொல்லிச்சலாம் இது அர்ஜுனுக்கு பைக் தான் அப்படின்னு. அந்த ஆளு கிளம்பி போகாம உள்ள வந்த பத்தியா, வசமும் மாட்டிக்கிட்ட. டேய், என்னத்துக்கு வந்தான்னு சொல்லவே இல்லையே, சொல்லு. அது சார், ஆ? இந்த சாரியை பேக் பண்ணலாம்ல? சாரி வாங்குறதுக்கு வந்திருக்கானா? சாரியா? எனக்கு சாரி எல்லாம் வேண்டாம், நான் சாரி எடுக்கிறதுக்கா வந்தேன். சார், 2 மணி நேரமா உங்களுக்காண்டி எல்லா சாரியும் பிரிச்சு போட்டிருக்கான். 2 மணி நேரமாவா? பிரிச்சு போட வைக்கிறதுக்கு நீங்க 10-15 சாரி எடுத்துக்கிட்டு போவியான்னு நினைச்சோம். இந்த ஒரு சாரி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆயிருக்கு. இத கூட எடுக்காம போனீங்கன்னா சூப்பர்வைசர் கிட்ட இருந்து எனக்கு தான் திட்டு கிடைக்கும். 2 மணி நேரமா ஒரு கஸ்டமரை பார்த்து ஒரு சாரி கூட அவருக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். சார், தயவு செஞ்சு இதை மட்டுமாவது எடுத்துட்டு போயிருங்க சார். இல்லங்க, நீங்க வேற யாரோ நினைச்சுக்கிட்டு. இந்த 2 மணி நேரத்துலயா 2 வருஷம் ஆனாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி தான் இந்த சாரி நல்லா இருக்கு, இதே போதான்னு சொன்னியா. இப்ப இது கூட வேண்டானா? அட பாவி பயலே. மச்சான், வேற யாரோ நினைச்சுக்கிட்டு. நீங்க பேக் பண்ணிருங்க. நீங்க? இல்ல, நான் அவனுக்கு ஃப்ரெண்ட் தான், நீங்க பேக் பண்ணிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பா, இவருக்கு தலையில ஒரு சாரியை கட்டியதுக்குள்ள எங்க உயிரெல்லாம் பெயரம் போல. அப்புறம் மச்சான், என்னடா அமைதியா நிக்க? டேய், வேற யாரோ நினைச்சு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு போகுது போல.
ஆ, இல்லடா இது பவிக்கு எடுத்தேன்னு மட்டும் நீ நினைக்காத. சரிதான். சேச்சா என் ஃப்ரெண்ட போய் நான் அப்படி நினைப்பேனா? என்ன இருந்தாலும் நீ இப்படி தியாக்கு அப்பா மாதிரி நடந்துக்க கூடாதுதான். இங்க என்னத்துக்கு ஏன் அப்பா இழிக்காரு? ஆ நீ தியா அப்பா மாதிரி பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பாக்கலடா. என் பொண்டாட்டி அப்பன மாதிரி உன் புத்தி போவேன்னு சொல்லிட்டு நான் குடிச்ச தண்ணியில கூட நினைச்சு பாக்கலடா. குடிச்ச தண்ணிலையா? கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்லுவாவா? இது என்ன புதுசா இருக்க? உன்னை உயர்ந்த இடத்துல வச்சிருந்தேன்டா. போயன் தியாக்கு அப்பா மாதிரி மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல மச்சான். ஏன் ஏன் என்ன இப்போ உனக்கு? ஏங்க தியாக்கு அப்பன மாதிரியே உன் புத்தி இருக்கு பாரு. என்னங்க என்னம்மா? இப்ப என்னத்துக்கு தேவையில்லாம எங்க அப்பா இழுக்குதியா? இல்லடாமா நீ பார்த்த இல்ல சட்டப்படி இவ 2 பேரும் பிரியதுக்கு என்னமா 2 வாரத்துக்கு மேல இருக்க. இருந்தாலும் பாத்தியா அநியாயத்தான். அதுக்கு முன்னமே ஏதோ ஃபிகர் செட் பண்ணிட்டா பாத்தியா. பொண்ணுக்காண்டி சாரி எடுக்கிறதுக்கு கூட வந்திருக்கான். கொண்டு உன் அப்பா தான் வந்து போயிட்டு இருக்காரு. பொண்டாட்டிய முழுசா டிவோர்ஸ் பண்ணதுக்கு முந்தி இன்னொரு பொண்ணு. ஏன் அதுக்கு ஏன் அப்பா தான் கிடைச்சாரா எக்ஸாம்பிளுக்கு? உங்க அப்பாயை சொல்லலாம்ல, உங்க அப்பாயே அதுதானே செஞ்சாரு. ஷபா 2 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேங்க தானே. இருக்கலாண்டி ஆனா டக்குனு என் பக்கத்துல நிக்க கண்டியா. அதனால உன் ஞாபகம் வந்தது. எக்ஸாம்பிளுக்கு கூட ஏன் அப்பாயை தான் இழுப்பாரு. அவளை விட்டுறான். அவளுக்கு அவ அப்பா மேல ரொம்ப பாசம். இப்ப அவர் முன்ன வந்து நிக்காருன்னு வச்சுக்கான். அப்பா இத்தனை வருஷமா என்னை விட்டுக்கிட்டு எங்கப்பா போனியா அப்படின்னு கட்டி பிடிச்சு முத்தமலையா பொழிஞ்சி அன்ப கொட்டுன்னு கொட்டுவான். அதான் அவி அப்பாயை சொன்னதான் அவளுக்கு கோவம் வருது. என்னங்க சரிம்மா சரி, உன் அப்பாவை பத்தி இனிமே பேசல போதுமா? மச்சான் நீங்க 2 பேரும் அப்படியே ஓரமா போய் சண்டை போட்டுக்கிட்டே இருங்க, நான் அப்படியே கிளம்புறேன்டா. டேய் என்ன இருந்தாலும் பவி தியாக்கு ஃப்ரெண்டு. நீ பவிக்கு துரோகம் பண்ணியது தப்புதான்டா. இனிமே இந்த சாரி யாருக்குன்னு என் வாயில இருந்து சொல்றது வரைக்கும் இப்படிதான் கடுப்பேத்துவான். இத பாக்கச்சுல தியா மனசே சுக்கு நூறா உடஞ்சு போயிருக்கான். என்ன தியாமா உடஞ்சுதான் இல்லையா? எனக்கெல்லாம் உடையல. அவ அப்பன்னு சொன்ன கண்டியா அதுல சுக்கு நூறா உடஞ்சிருக்கான். ஆனா என் பொண்டாட்டி ஃப்ரெண்டு தான் பவி. அத நினைச்சு என் மனசு சுக்கு நூறா உடஞ்சிட்டுடா. நேத்து இப்ப சாரி யாருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டானா அப்படித்தானே? தெரியுதுல? இவரு கூட எப்படி கார்த்திகனை இத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டாரு? ஐயோ பாவம். ஃபிகர் யாருன்னு சொல்லதுக்கு விருப்பம் இருந்தனா சொல்லு. ஃபிகர் எல்லாம் இல்ல. வந்தனாமா காண்டி எடுத்தியா? சரி நான் இப்பயே போன் பண்ணி வந்தனாமா கிட்ட சொல்லிடுறேன். கார்த்திக் உங்களுக்காண்டி சர்ப்ரைஸா சாரி எடுத்துக்கிட்டு வர போறான்னு சொல்லிடுறேன். சர்ப்ரைஸா போன் பண்ணி சொல்ல போறாரா? எப்படி மச்சான் சொல்லிருவோமா? அம்மாக்குலடா பழைய டீம்ல உள்ள ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள். பா உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. பழைய டீம்ல உள்ள பொண்ணுக்கே பிறந்த நாள்னு சொல்லிக்கிட்டு சாரி எடுத்து குடிக்க கண்டியா? இல்லடா பிறந்த நாளுக்கு கேக்லாம் கட் பண்ணுவோம். ஆளுக்கு 300 ரூபாய் வச்சு கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி சாரி எடுத்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன்டா. சரி டீம்ல நான் தான் கொஞ்சம் விவரமான ஆளு. எது மச்சான் சாரி அடிக்க விஷயத்துலயா? நிறுத்துறியா? 300 ரூபாய் கலெக்ட் பண்ணி நீயே எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னாவ. அந்த பொண்ணுக்காண்டி தான் சாரி எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஓ சரி மச்சான், டீம்ல இருக்க அந்த பொண்ணுக்கே போன பண்ணிடு. நான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடுறேன். வாழ்த்த நீ ஏன்டா சொல்லணும்? அவ பொண்ணு. அது மட்டும் இல்லாம தியாவை போட்டாட்டி தியாவை பக்கத்துல வச்சுட்டே நீ இன்னொரு பொண்ணு கூட பேசத்துல தியா என்ன நினைக்கும்? நான் ஒண்ணும் நினைக்க மாட்டேன். அவர் யார் கூட பேசினாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. லூசு. ஒண்ணும் இல்லையாண்டா. வாழ்த்து சொல்லியதுல எல்லாம் என் பொண்டாட்டி என்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டான். நீ போன் பண்ணு. ஆமா நான் எனக்கு வாழ்த்து சொல்லணும் அவளுக்கு. நீங்க எல்லாம் எதுக்கு வாழ்த்து சொல்லணும்? யாருக்காச்சும் பிறந்த நாள்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஹாப்பி பர்த்டே சொல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும்? அது மட்டும் இல்லாம மச்சான் உன் டீம்ல இருக்க எல்லாருக்குமே என்ன தெரியும். எப்படி? நீ தானடா சொல்லிருக்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கதையெல்லாம் அங்க போய் புட்டு புட்டுன்னு வைப்பியேன். இந்த பொண்ணுக்கு தெரியாதுடா, நியூ ஜாயினிங். ஓ பழைய டீம்ல நியூ ஜாயினிங்கா? ஆமா மச்சான். சூப்பர்டா, வாழ்த்துக்கள். இதே கண்டினியூ பண்ண. தேங்க்யூ. நான் பே பண்ணிட்டு கிளம்பிடவா? சரிடா, நீ பே பண்ணிட்டு கிளம்பு. அப்பாடா நல்ல வேலை இவன் பவிக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். இல்லன்னா இதை விட மிச்சமா கலாச்சிருப்பான். அப்படி இல்ல அட்வைஸ் பண்ணிய மனநிலையில இருந்திருந்தானா பெரியப்பா மாதிரியே அட்வைஸ் பண்ணி சாகடிச்சிருப்பான். ஆமாடி, சாராக்கு நீங்க யாருன்னு காட்டி கொடுக்கதா சொன்னீங்களே. அவ பியாச்சி எடுத்தாலே எனக்கு கோவமா வருது. எப்ப பார்த்தாலும் ரூம பூட்டி போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கான். அதான் அந்த போலீஸ்காரன் கிட்ட எப்பயாவது ரூம விட்டு வெளியே வந்தாலும் அந்த போலீஸ்காரன் கூட வீடியோ கால்ல பேசிக்கிட்டே தான் வரான். ஆனா ஒண்ணு ஜெசிகா, நான் சும்மா விட மாட்டேன். அன்னைக்காரனா அன்னைக்காரே இங்க வரதுக்கு முந்தி பழைய மாதிரியே சித்தி கொடுமைனா என்ன, சித்தினா கொஞ்சமாவது பயம் இருக்கணும்னு அவளுக்கு காட்டி கொடுக்கேன். என்னடி? அச்சோ, என் பொண்டாட்டி பார்க் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கா. பார்க்க நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு போல. செல்லமே பார்க் வந்துட்டு இங்க பாரு, பார்க்ல இருந்துகிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காவ. எந்திரி எந்திரிடி தங்கமே. இதெல்லாம் போக்கணும்னு தலையில எழுதி வச்சிருக்கேன். ராத்திரி ஃபுல்லா அவளும் தூங்க மாட்டா, என்னையும் தூங்க முடியது இல்ல. எந்திரிடி. எங்கேயாவது பைக்ல உட்கார வச்சு வெளியே கூட்டிட்டு போனா போதும், அப்படியே கட்டி புடிச்சு என் தோல்ல சாஞ்சு தூங்கிடுவான். இதெல்லாம் ஒரு பெருமை. எந்திரிமா. தூக்கமா வருது. ராத்திரி தூங்கிய நேரத்துல தூங்காம வேற வேலை பார்த்தா இப்படிதான் இருக்கும். எந்திரிடி செல்லமே.